வணக்கம் மாணவர்களே. நான் வந்து 12th காமர்ஸு அண்ட் அக்கௌண்டன்சிக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் தரவாக என்ன பண்ணியிருக்கேன்னா வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன விதமான டவுட் இருந்தாலும் சரி, என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அது மட்டும்தான் வரும். நம்மளால் என்னால் எதுவுமே முடியாதுன்னு நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. உங்களால் மட்டும்தான் முடியும். புரியுதா? அதாவது மனிதனால் முடியாதது எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம பிரபஞ்சத்துக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு கஷ்டம்னு வச்சிங்களேன், அந்த கஷ்டத்தை வந்து உங்களோட பேரண்ட்ஸு நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் சரி 100% மார்க்கு உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு நான் இனிமே என்ன செய்கிறேன்னா, காமர்ஸுக்கு அண்ட் அக்கௌண்டன்சிக்குன்னா ஒவ்வொரு யூனிட்டும் எந்தெந்த யூனிட்லேருந்து சம்மு கேட்பாங்க, தியரி கேட்பாங்கன்னு நான் கம்பல்சரியாக சொல்லிடுறேன். புரியுங்களா? என்னுடைய வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொரு யூனிட்டும் காமர்ஸு, அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் நான் என்னென்ன சம்மு வரும், எந்தெந்த தியரி வரும்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அதை நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா, நீங்கள் புரிஞ்சிருந்து உங்களுடைய ஹையஸ்ட் மார்க் உங்களோட ஸ்கோரை உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை 100% மார்க் எடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓகேவா? தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள். இனிமேல் என்ன பண்ணுறேன்னா, நான் வீடியோவை போடுறேன். ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணத்தினால நான் என்ன பண்ணுவேன்னா, வீடியோவை போட முடியல. நீ மன்னிச்சிடுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள். இன்னுமே டெய்லி ஒரு யூனிட்டாக நடத்துகிறேன். எந்தெந்த சம்மு வரும்னு சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஆலமரத்துக்கு எப்படி வேறு அடியில் பதியுதோ அதேமாரி உங்கள் எண்ணங்களில் 100% மார்க் எடுக்க முடியும்னு என்ன பண்ணணும், நீங்கள் எந்த மூலையை சுற்றி பார்த்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், எழுதி ஒட்டிடணும். அதை பார்க்க 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 உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒரு வைராக்கியம் வரும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுறீங்க, டிபியில் சாமி படம் நடிகர் படத்தை வச்சுருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா வந்து கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த கை ரேகையை பாருங்களேன், அது ரொம்ப செவந்திருக்கும். அந்த செவந்த டிபியை அதை பார்த்தீங்கன்னா, அதாவது டிபியை வச்சுருந்தீங்கன்னா அந்த கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், படிக்கணும்னு தோணும், வைராக்கியம் தானாகவே வரும். புரியுதா? என்னோடய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு ஒத்துருந்தால் அதை ஏற்றுக்குங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.